This video on inverse trigonometric function is brought to you by Kamashamung Matriculation School, Kadalur, where education is enjoyable. So, inverse trigonometric functions na enna? So, inverse trigonometric functions na trigonometric functions na namakku theriyum. Trigonometric functions na sin x, cos x, tan x. So, sin x, cos x, tan x. Idella trigonometric functions. So, inverse trigonometric function na sin inverse of x. For example, இப்போ sin 30 என்ன? Sin 30 is equal to 1 by 2. Sin 45 1 by root 2. Sin 60 root 3 by 2. Okay. Sin 30 வந்து 1 by 2. This is a trigonometric function. இப்போ inverse trigonometric function என்ன? Sin inverse of எந்த function வந்து 1 by 2 apply பண்ணா நமக்கு 30 கிடைக்கும். இப்போ sin inverse of 1 by 2. Sin inverse of 1 by 2 is 30 degree. So this is the inverse trigonometric function. So in the inverse trigonometric functions சில யூஸ் இருக்கு. For example, இப்போ trigonometric functions எதுக்கு யூஸ்ஃபுல்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் த ஒரு மலையோடைய ஹைட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதேமாதிரி ஒரு டால் பில்டிங், எல்ஐசி பில்டிங் மாதிரி டால் பில்டிங்கோடைய உயரத்தை வந்து நம்மளால் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. டேப் எடுத்துகிட்டு போய் அளக்கிறது வந்து இது கஷ்டம். ஸோ அங்கே வந்து டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, எந்த மெஷர்மெண்ட் டூலையும் யூஸ் பண்ணாமல் டிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் ஆஃப் த மவுண்டன் டால் பில்டிங்ஸோட ஹைட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம எங்கே யூஸ் ஆகுதுன்னா இன்ஜினியரிங்கில், ஃபிசிக்ஸில், அப்புறம் இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு evaluate certain type of integration of in the functions. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு inverse trigonometric functions யூஸ் ஆகுது. ஓகே, inverse trigonometric function என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, so it is denoted by symbol sin inverse of x. ஓகே, so இதை கண்டுபிடிச்சவர் ஜான் FW ஹஷர். ஓகே, எப்பயோ கண்டுபிடிச்சிட்டார். 1871 அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆசிலோஸ்கோப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆசிலோஸ்கோப் என்ன, ஹார்ட் பீட்டை வந்து இது மாதிரி ஒரு வேவ்ஸாக காமிக்குது இல்லை ஆசிலோஸ்கோப்ஸ். ஸோ இந்த ஆசிலோஸ்கோப்ஸ் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் இந்த இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஸ்லோப் ஆஃப் அ லைன். ஸ்லோப் ஆஃப் அ லைன்னா என்னது? ஒரு லைன் வந்து எவ்வளோ சாய்வலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஸ்லோப். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சேஞ்ச் இன் y கோஆர்டினேட்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் x கோஆர்டினேட்ஸ், அதாவது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, அதுதான் வந்து ஸ்லோப். அது வந்து நம்ம ஒரு லைன் எவ்வளோ சாய்வலாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் x வந்து ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஸோ ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு வந்து tan theta. ஸோ ஸ்லோப் வந்து இட்ஸ் நத்திங் பட் tan theta. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு லைனோடைய ஸ்லோப் தெரிஞ்சதுன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்லோப் வந்து m is equal to tan theta தெரியும். இப்போ நமக்கு லைனோடைய ஸ்லோப் தெரியும், ஆனால் அது எந்த ஆங்கிள் மேக் பண்ணுது எக்ஸசிஸோட, அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் வந்து theta is equal to tan inverse of slope. So in the inverse tangent function we need the inverse tangent function. So எந்த ஆங்கிள் அந்த லைன் எந்த ஆங்கிள் y axis அந்த லைன் x axis ஓட எந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we need inverse function. So இது ஒரு யூஷுவலா வந்து inverse trigonometric functions எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ நமக்கு வந்து sin theta is equal to some values இருக்கு. sin theta is equal to some x value இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? sin வந்து it will become sin inverse of x. So inverse trigonometric function mostly angle கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவி தியேட்டரில் நம்ம உட்காந்து பார்க்குறோம் படம்.
நமக்கு என்ன தெரியணும்னா இந்த ஆங்கிள் வியூவிங் ஆங்கிள் இது டாப் ஆஃப் த ஸ்க்ரீன், இது வந்து பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனோட வியூவிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் தேட்டரில், இங்கே தான் ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த ஸ்க்ரீனுடைய வித்து வந்து 7 மீட்டர். நம்ம உட்காந்துருக்கிறது வந்து ஒரு 2 மீட்டர், அதாவது பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஓகே, ஸ்க்ரீனுடைய டோட்டல் லென்த் வந்து 7 மீட்டர். நம்ம அதுக்கு வந்து கீழே நம்ம கண் வந்து கரெக்டாக ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீனுடைய பாட்டம் வந்து ஒரு 2 மீட்டர் கீழே தள்ளி இருக்குது. ஸோ இப்போ இந்த வியூவிங் ஆங்கிள், இந்த ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து ஐ மீன் ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் இருந்து நம்ம இந்த ஆங்கிள், இந்த ஸ்மால் ஆங்கிள் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் கிடச்சிடும். கரெக்டாக இந்த டோட்டல் ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிள் மைனஸ் பண்ணால் வில் கெட் திஸ் ஆங்கிள். ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன? ஸோ டோட்டல் லென்த் என்ன? இது ஆப்போசிட் சைட், இது வந்து adjacent சைட். ஓகே, ஸோ டோட்டல் லென்த் வந்து 9 மீட்டர். ஸோ tan inverse ஆஃப் ஆப்போசிட் சைட் பை adjacent 9/x வந்துச்சுன்னா இந்த டோட்டல் ஆங்கிள் கிடச்சிடும். அதுலேருந்து இந்த ஆங்கிள் மைனஸ் பண்ணுறது மைனஸ் tan inverse ஆஃப் 2/x. அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. பண்ணால் நமக்கு இந்த வியூவிங் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ட்ராப் பிரிட்ஜ், டபுள் ட்ராப் பிரிட்ஜில் எந்த ஆங்கிளில் வந்து அதாவது இந்த பிரிட்ஜில் ரெண்டும் இப்படி திறக்குது. ஒரு ஷிப்பு உள்ளே வரணும்னா இது ரெண்டும் இப்படி திறக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து அப்படியே மேலே போயிடும். ஷிப்பு போயிடுச்சுன்னா இந்த பிரிட்ஜ் அப்படியே மூடிடும். அதனால் இங்கே இப்படி ரோட்டில் பாஸ் ஆகி போகலாம் மக்கள். ஸோ இப்படி இந்த பிரிட்ஜ், இந்த ஷிப்போடைய வித்து வந்து 33 மீட்டரு. இப்போ இந்த பிரிட்ஜு எவ்வளோ, இந்த பிரிட்ஜு ஒன்று ஒரு லென்த் வந்து 40 மீட்டர். ஓகே, இப்போ எவ்வளோ ஆங்கிளில் திறக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் பிரிட்ஜோட லென்த்து, இந்த லென்த்து தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த லென்த்து நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது இந்த லென்த். இப்போ டோட்டல் பிரிட்ஜோட லென்த் என்னவா இருக்கும்? டோட்டல் பிரிட்ஜோட லென்த்து 40 + 40 80 இருக்கும். கரெக்ட். இப்போ 80லேருந்து 33 நம்ம மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிற இது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ மீதி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ 80 - 33, 80 - 40, 40, 47 வந்துடும். ஸோ இந்த லென்த் ப்ளஸ் இந்த லென்த் வந்து 40. டோட்டல் லென்த் 80. இந்த 80லேருந்து 33 மைனஸ் பண்ணிட்டா 47 வருது. 43 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 23.5. கரெக்ட். ஸோ இது 23.5, இது 23.5. ஸோ இது ஹைபாட்டனஸ், இது adjacent சைட். இதை வச்சு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம்ல, ஹைபாட்டனஸ் அண்ட் adjacent வச்சு. ஓகே, ஸோ ஹைபாட்டனஸ் அண்ட் adjacent வச்சு என்னது? cos θ இருக்கு. cos θ is equal to adjacent by hypotenuse. Okay, theta equal to cos inverse of adjacent by hypotenuse. Adjacent என்ன? 23.5. அது hypotenuse 40 மீட்டர். ஸோ இதை வச்சு எந்த ஆங்கிளில் இருக்கணும், இந்த ஆங்கிளில் இருந்தால் நம்ம வந்து ஷிப் வந்து உள்ளே வரும், வெளியே வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக இந்த இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.